ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, இனிமேல் நீங்கள் வாடகைலாம் கொடுக்க வேணாம். அந்த காசை உங்கள் சொந்த வீட்டுக்கு இஎம்ஐயாக கட்டலாம். 10,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கட்டினாலே போதும், சொந்த வீடு உங்களுக்கு உரகடத்தில் கிடைக்கும். இல்லைங்க 10,000 கட்ட முடியாதுங்க, ஒரு 8,000 தான் கட்ட முடியும்னா வீட்டு மனையை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கில் தான் நான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ சார் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் இது வந்து சாத்தியமாக இருக்குது? அதாவது 25 லட்சத்தில் தனி வீடு இடத்தோட கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அதுவே ஷாக்கு. சரி, 12 லட்சத்தில் பிளாட் கொடுக்குறீங்க, வீட்டு மனை கொடுக்குறீங்க. கண்டிப்பா. இப்போ பிளாட்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு சார் கட்டுற மாதிரி இருக்கும்? பிளாட்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 3 lakhs கையில இருந்தா போதும். 3 லட்சம் கட்டினா போதும். 3 லட்சம் இருந்தா போதும். அதுவும் ஒரு பிளாட் சொந்தமாக்கிக்கலாம். பேலன்ஸ் 8,000 ரூபாய் மாசம் பேங்க் லோன்ல இஎம்ஐ. சூப்பர் சார். இப்போ அப்ப வீடுனா எப்படி சார்? வீடு வந்து ஒரு நம்ம இப்போ 25 lakhsக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். கையில ஒரு 6 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். 6 லட்சம் ரூபாய். ஆமா, இண்டிவிஜுவல் வீடு, அதாவது இடத்துடன் கூடிய வீடு நம்ம கொடுக்கலாம். மக்களே, உங்ககிட்ட 6 லட்சம் ரூபாய் இருக்குன்னா இடத்தோட வீடை நீங்க சொந்தமாக்கிக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே இஎம்ஐல போய்க்கலாம். நீங்கள் 10,000 15,000 கொடுத்து வாடகைக்கு இனிமேல் இருக்க வேணாம். 10,000 ரூபாய் இஎம்ஐயை கட்டி சொந்த வீட்டில் இருந்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சார் த ஷோஸ் யோர்ஸ். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடுங்க. கண்டிப்பாக, சூப்பராக. தேங்க்யூ. ரைட், வணக்கம். நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற லொக்காலிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரகிடம். இன்னைக்கு ஒரகிடம் தான் சென்னையிலேயே ஃபாஸ்டஸ்ட்டு டெவலப்பிங் ஒரு லொக்காலிட்டி. அதாவது இந்தியாவோட டெட்ராய்டுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், சென்னையோட 3rd டைடல் பார்க்கு, அதாவது ஃபுல்லாக இது ஏரோஸ்பேஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 750 acres இது டோட்டலாக ஒரு எக்ஸ்டெண்ட் இது. ஸோ இதில் வந்து ஒரு 110 ஏரோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிஸு இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 கம்பெனி கிட்ட வந்துருச்சு. ஸோ இதில் மொத்தம் ஒரு 30 ஏக்கரு டைடல் பார்க் வித் ஒரு 100 ஐடி கம்பெனிஸ்க்கு அலாட் பண்ணிவிட்டு இப்போ டைடல் பார்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு லொக்காலிட்டி இது. ஸோ இந்த லொக்காலிட்டிலேருந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்கள், இது எல்லாமே 100 feet ரோட்ஸ். இந்த 100 feet ரோடு நம்ம சைட்டுக்கே ரீச் ஆகும். இந்த 100 feet ரோடில் தான் நம்ம இப்போ நம்ம சைட்டுக்கு போகிறோம். வாங்க நம்ம சைட்டுக்கு போகலாம். நான் சைட்டுக்கு போகலான்னு தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், நம்ம டைடல் பார்க்கை நான் காமிச்சிட்டு போகலான்னு தான் உங்களுக்கு இங்கே நான் நிப்பாட்டினேன். பாருங்கள், டைடல் ஒர்க்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது நீங்கள் டைடல் பார்க் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பிளாட்ஸ் எல்லாம் கிடைக்காது, வீடும் கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு நல்ல குயிக் ரெஸ்பான்ஸு, நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் என்கிட்ட வாங்கலாம். அதாவது உங்களுக்கு 2,100 per square feet இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் ப்ரைஸு. இப்போ இந்த டைடல் பார்க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், மினிமம் 4,000 5,000 rupees ஸ்கொயர் ஃபீட் போகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ குயிக்காக வரீங்களோ வந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டோம் நம்ம சைட்டுக்கு. பாருங்கள், இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு. அதாவது நம்ம ஊட்டியிலையோ கொடைக்கானல்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரினில் ஏதோ ஒரு லொக்கேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இல்லை ஈசிஆரில் ஒரு ரிசார்ட் டைப்பில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ட்ரைவில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு லொக்காலிட்டியில் தான் நம்ம சைட்டு இப்போது இந்த ஏரோ சிட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட் பார்த்திங்கன்னா 56 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நார்மல் லேஅவுட் கிடையாது. 56 ஏக்கரில் ஒரு பெரிய டவுன்ஷிப், ஒரகிடம்லேயே பெரிய டவுன்ஷிப் இது. டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கான்செப்டில் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே 30 feet 40 feet பிளாக் டாப் ரோட்ஸ், வைடன் ரோட்ஸ் எல்லாமே, ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், பார்க், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு நம்ம ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸோடு தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது நிறைய பேர் அதாவது உடனே வீடு கட்டி வரணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க சிறுக சேமித்த பணத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் இந்த 2 கேட்டகரிக்கும் ஷூட் ஆகிற ஒரே ப்ராஜெக்ட்டு நம்ம சென்னையில் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தாங்க. அதாவது இப்போ உடனே வீடு கட்டி வரலாம். இப்போ நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கொடுக்குறோம் மினிமம் பட்ஜெட்டில். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்கள் கனவு வீடு எப்படி வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் கட்டித்தரேன் உங்களுக்கு. இது இல்லாமல் பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா 12 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது 2,100 per square feet நம்ம பிளாட்டோட ஒரு காஸ்ட். இது ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம்.
இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் இந்த ஆஃபரும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பிளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராஜெக்டில் நீங்கள் இம்மீடியட்டாக வீடு கட்டி குடியும் வரலாம். அதாவது அதுக்கு உண்டான எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டியே இருக்குது. சென்னையிலேருந்து பஸ்ஸே இருக்குது. பஸ் ரூட்டு தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு லொக்காலிட்டியில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பீங்க இல்லைங்களா? அதாவது உங்கள் குழந்தைங்க படிப்புக்கு இல்லை உங்கள் குழந்தைங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. என்ஆர்ஐஸ் கூட நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட் சேஃபான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கான்செப்ட் நம்மளது, நார்மல் லேஅவுட் கிடையாது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட்ஸும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே லேண்ட்மார்க்குங்க. அடுத்து சென்னையோட லேண்ட்மார்க்கு, ஒரகடத்தோட லேண்ட்மார்க்கு, அதாவது சென்னையோட 3rd டைடல் பார்க்கு வித் 100 ஐடி கம்பெனிஸு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கின் டிஸ்டன்ஸில் தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் டவுன்ஷிப் 30 ஏக்கரில் 15,000 வீடு, இதுவும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் வாக்கின் டிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லேண்ட்மார்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்ததோ இல்லாட்டி நீங்கள் நியூஸில் பார்க்குற மாதிரி சொல்கிறதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி, அதாவது கண் கூட டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. 5 வருஷம் கழித்து டெவலப் ஆகும், 10 வருஷம் கழித்து டெவலப் ஆகும், அந்த கதையே கிடையாது. கண் கூட நீங்கள் வந்தீங்கன்னா சைட் விசிட் வரும்போது கண் கூட பார்க்கலாம். எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நடந்துகிட்ருக்குங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இன்னொரு 2 இயர்ஸில் உங்களுக்கு 100% உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த ஏரோஸ்பேஸ் பார்க் 110 கம்பெனி, இந்த டைடல் பார்க் வித் 100 ஐடி கம்பெனிஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 100% ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா மக்களே பாருங்கள் இதோட ப்ரைஸ் மினிமம் 5,000 rupees போகும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன், எங்கேயுமே கிடைக்காது, எதுலேயுமே கிடைக்காது. நான் அது கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட எதில் போட்டாலும் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது மக்களே. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுனால நல்ல ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்கம் சோர்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம சைட்டில் ஒரு 2 கிரவுண்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கிரவுண்டு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு 2 வருஷம் கழித்து சேல் பண்ணிவிட்டு அதில் வர பணத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கூட கட்டிட்டு அதில் நீங்கள் ஒரு lakhs கணக்கில் இன்கம் நீங்கள் சோர்ஸ் அது நீங்கள் பார்க்கலாம். இல்லை வேண்டாம் நான் வெறும் பிளாட்டாகவே வாங்கி போடுறேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அடுத்த வருஷத்தில் பாருங்கள் 5 இயர்ஸில் நீங்கள் மில்லியனர், அதாவது க்ரோர்பதி. நீங்கள் நான் அது ஓப்பனாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த வீடியோவை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து நடக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய பர்சனல் நம்பர் தான். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். கீழே ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸும் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை வேண்டாம் எனக்கே கால் பண்ணிங்கன்னா நான் பேசுவேன். எந்த டைமில் வேணால் நீங்கள் கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கனவு வீடோ உங்கள் கனவு மனையோ நீங்கள் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.